பத்திரிகையாளர் அவர்களே வணக்கம். வந்திருக்காங்களா? லாஸ்ட் டைம் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டேன் சார். நான் ஈவெண்ட் முடிச்சிட்டோம் சாரை தேடினேன், எனக்கு கிடைக்கல. ஸோ என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, நான் அணிஞ்சிருந்தது வந்து சம்மருக்கான ட்ரெஸ்ஸா அப்படின்னு. அதாவது சம்மருக்கு இது மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு காற்று வாங்கிட்டு வந்திருக்கிறியாமா அப்படின்றது தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பொருள் அப்படின்னு எனக்கு ஒரு 5 செகண்டில் புரிஞ்சுது. ஆனால் நான் வந்து அந்த இடத்துல கோவப்படுறதா இல்லை தொகுப்பாளினியா மேடை நாகரிகம் கருதி அமைதியாக பதில் சொல்கிறதா அப்படின்ற குழப்பத்திலேயே நான் அந்த இடத்த கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து உங்களை தேடினேன், நீங்கள் இல்லை. எல்லாரும் நான் உங்களை சரியாக உங்களுக்கு பதில் சொன்னேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் மக்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகான பதில்களையும் கேள்விகளையும் கேட்டிருந்தாங்க. அதை விட தாண்டி சக பத்திரிகையாளர் ஒருத்தர் ஒன்று எழுதியிருந்தார் அந்த விஷயத்தை பற்றி. அதை இங்கே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எப்படி உடை அணிய வேண்டும் என்பதை அணியும் பெண்கள் தான் தீர்மானிக்க வேண்டும், பார்க்கும் கண்கள் தீர்மானிக்க கூடாது. அதிலும் பொறுப்பும் அனுபவமும் மிகுந்த ஒரு பத்திரிகையாளர் ஒரு பெண் தொகுப்பாளரின் உடை குறித்து இன்று சபையில் கேட்ட கேள்வி ஊடக அறத்தை கேலி கூத்தாக்கிவிட்டது. இதே கேள்வியை ஒரு பெரிய நடிகையை பார்த்து கேட்கும் திராணி நமக்கு இல்லை அல்லவா? பின் ஏன் எளிய பெண்களிடம் தன் பெண் மை இருக்கும் தைரியத்தில் கேட்க வேண்டும்? இன்று இந்த கேள்வி சமூக ஊடகம் எங்கும் ஒலிக்கிறது. இந்த கேள்வி ஒரு பத்திரிகையாளரின் கேள்வியாக பார்க்கப்படாது, ஒட்டுமொத்த தமிழக ஊடகத்தினரின் கேள்வியாக தானே பார்க்கப்படும். நாம் எரியும் கற்களை இயற்கை நமக்கே திருப்பி அனுப்பும் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருந்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ண குரூப்ல தான் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து சின்ன வயசுல நான் பேச்சு போட்டியில டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கிறேன் சார். உங்களுக்கு ஒர்க் எத்திக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து மேடை ஏறி மைக்கு முன்னாடி நிக்கிறதால நான் அழகான தமிழ் வார்த்தைகளை தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு எப்பவுமே எனக்கு ஒண்ணு இருக்கும். ஸோ இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம், மக்களோட கருத்துக்களை நீங்க படிச்சதுக்கு அப்புறம், சக பத்திரிகையாளர் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும் அவங்க சொல்ல வர்றது அப்படின்னு நினைச்சா அதை ஏத்துக்கக்கூடிய மனநிலையில நீங்க கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு உங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது. அந்த கேள்வியை ரொம்ப நியாயப்படுத்தி ரொம்ப அபத்தமான விளக்கங்கள் கொடுத்து ரொம்ப வக்ரமான சொற்கள் அங்கேயும் நீங்க பயன்படுத்தியிருந்தீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, மாற மாட்டீங்களா, புரியாதா அப்படின்லாம் எனக்கு கேட்க தோணல. ரொம்ப வருஷமா கேட்குறாங்க. எனக்கு இருந்த ஒரே கன்சர்ன், உங்களோட அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்ன மாதிரியான மாரல்ஸையும் எத்திக்ஸையும் வேல்யூஸையும் கடத்துவீங்க அப்படின்றதான் என்னோட ஒரே எண்ணமா இருந்துச்சு. ஸோ இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி நான் எங்க பாக்குறேன் அப்படின்னா, பல மேடைகள்ல ஒரு வெற்ற விளம்பரத்துக்காக கோமாளித்தனமான நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நடிகர் என் கழுத்துல மாலை போட ட்ரை பண்ண அப்போவே எல்லாரும் சொன்ன மாதிரி நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை பிடிச்சி ஜெயில உட்கார வச்சிருந்தாலோ இல்ல அந்த நடிகரோட கன்னத்தை அந்த மேடையிலே பழுக்க வச்சிருந்தாலோ இது இங்க வரைக்கும் வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அமைதியாவே இருக்கிறதுனால நான் ரொம்ப பலவீனமானவள் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை மாதிரியான சில ஆண்கள் உங்க பலத்தை என்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஏன் இது ரொம்ப கடந்து போயிட்டு இருக்கேன்னா, இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. அதுல நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் இதை கடந்து போயிட்டு இருக்கேன். ஸோ நான் கேள்விப்பட்ட சார், உங்களுக்கு 50-60 வயசு கடந்துருச்சு, நீங்க வந்து பணி நிறைவு காலத்துல இருக்கீங்க, ரிட்டையர் ஆக போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களுக்கு மாறுங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தவறாம தண்ணி குடிங்க. நடைப்பயிற்சியோ யோகாவோ தியானமோ ஏதாவது ஒரு வகுப்புல சேருங்க. இயற்கையை ரசிங்க. சந்தோஷமா இருங்க. பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க. இது சீக்கிரமா சரியாயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது பத்தி வந்து நபிகள் நாயகம் ஒன்று சொல்லியிருக்காரு, அதோட சொல்லி முடிச்சிடுறேன். ஒருவருக்கு பரிசுத்தம் வேண்டுமானால் அவர் தீங்கு விளைவிக்காத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். அன்னைக்கு அவங்க பேசும்போது ஒருத்தர் கூட என்ன சார் தப்பா எடுத்தேன் சொல்லுங்க, என்ன தப்பா எடுத்தேன் சொல்லுங்க சார். சம்மருக்கு நீங்க போட்டிருக்க இங்க இவ்வளவு பேர் பேசுறீங்களே, அன்னைக்கு ஒருத்தர் கூட நீங்க அவர் தப்பா பேசலையா? சரி, வெல் அண்ட் குட். அவர் தப்பா பேசலன்னு சப்போர்ட் பண்ணீங்கன்னா வெல் அண்ட் குட். ஓ
சரி, கோடை காலத்துல தண்ணி குடிக்கிறதுக்கும் நான் அணிஞ்சிட்டு வந்த சாரிக்கும் என்ன சம்பந்தம்? ஒருத்தர் கூட நீங்க அவரை கேள்வி கேட்கலையே. சரி, ஓகே, எனக்கு இந்த பதில சொல்லணும்னு இருந்துச்சு. இதோட இதுக்கப்புறம் என்ன வம்புக்கு இழுக்காதீங்க. இதுக்கப்புறம் ஓ சரி சரி சரி. மேலே இருக்கிற சாமி, கீழே இருக்கிற பூமி, நடுவில் இருக்கிற இந்த சாமிகள், என் குடும்பங்கள், உங்கள் எல்லோருக்கும் நான் உங்களை பத்திரிகையாளர்களை நான் என்றைக்குமே நான் கூப்பிடவே மாட்டேன். என் குடும்பம் சார்ந்தவங்க தான் நான் கூப்பிடுவேன். 21 வருஷமாக என்னோட பயணிச்சிருக்கீங்க. அது பத்திரிகையாளராக இருக்கட்டும், சோஷியல் மீடியா இப்போ ரீசெண்டாக வந்ததாக இருக்கட்டும், சேட்டலைட் சேனல்ஸாக இருக்கட்டும், ஒரு நடிகனுக்கு ஒரு துணையாக இருந்து என்னை ஒரு 21 வருஷமாக அழகு பார்த்ததுக்கு உங்கள் எல்லோருக்கும் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன், வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கு நான் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். யோகிடா இன்னைக்கு ட்ரெய்லர் லான்ச். எதுக்குடா என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். 2 காரணம் இருக்குது. ஒன்று நான் உணர்ந்தேன், வராமல் உணர்ந்தது தன்ஷிகா, உணர்ந்தது இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு ஆக்ஷன் ஹீரோ கூப்பிட்டு தான் இந்த 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 நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்றது இப்போ தான் உணர்ந்தேன். அஃப்கோர்ஸ் காலையிலேருந்து நியூஸ் போயிட்டுருக்கு. பேரரசு சார் சொன்னார், கொஞ்சம் கொஞ்சம் கிசு கிசு விட்டுட்டு அதுக்கப்புறம் போடலான்னு. போதும் சார், கிசு 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 போதும். நல்ல வேலை எங்கள் அப்பா அம்மா இந்த நிகழ்ச்சிக்கு வரல. எங்கள் அப்பா இருந்தாருன்னா பாண்டியன் மாஸ்டர் கிட்ட சேர்ந்துட்டு இருப்பார் தன்ஷிகாவோட. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னை விட தன்ஷிகாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னா எங்கள் அப்பாவாக தான் இருக்கும். அவர் இந்த காட்சிகளை பார்த்துருக்கணும். யோகிடா அஃப்கோர்ஸ் இட்ஸ் ப்ரொடியூஸ் பை செந்தில்குமார் சார். எனக்கு நல்ல பழக்கம் அவருக்கு. திரு சிவா அவர்கள், சிவா டெக்ஸ்டைல்ஸ், ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் இன் கோயம்புத்தூர். நான் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் பல வருஷங்கள் முன்னாடி. மேடையில் என்னை பார்த்து கண் கலங்கி அவர் பண்ணுற சேவைகள் உங்கள் எல்லாருக்கும் தெரியாது. அது தெரியப்படுத்துறது கூட வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நீங்கள் உங்களை எல்லாரும் ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு போய் அவர் பண்ணுற சேவைகளில் பார்க்கணும். எத்தனையோ பணக்காரர்கள் இருக்காங்க இப்போ நம்ம நாட்டில். ஆனால் இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசில் இருக்கிற ஒரு உணர்வு உண்மையிலே திரு சிவா அவர்களுக்கு நான் வணங்குகிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் அண்ட் ஹிஸ் டீம். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் டீம், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் ஒர்க், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் இனிஷியேட்டிவ். கோஷாலா வச்சுருக்காரு. திரு செந்தில்குமார் சாருக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் டீம் திரு தண்டபாணி அவர்களோட பேர் ஒழிச்சிக்கிட்டே இருந்தது கடந்த 1 வாரமாக தன்ஷிகா மூலிமா. எப்போ பார்த்தாலும் தண்டபாணி என்ன, தண்டபாணி என்ன, தண்டபாணி என்ன அப்படின்னு பேசிகிட்டே இருப்பா. யாருப்பா அந்த தண்டபாணி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தான் நான் அவரை சந்தித்தேன். பாண்டியன் மாஸ்டர், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல உங்களோட பயிற்சி பண்ணுறதுக்கு. பட் நான் உங்களை பற்றி எல்லா ஹீரோகள்கிட்டேருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். It is a great feeling to be here to launch the trailer of Yogida. Yogida கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க சார். டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு நான் ஐஸ்வர்யா ரகுபதிக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஒரு பெண்மணியை மயக்க பிடிச்சி ஏதோ ஒன்று பேசுறது பதிலாக, ஓகே ஒரு பதில் தேவையில்லை, நீயா இரு, அவ்வளோதான், அது போதும். நீ தைரியமாக இரு, நீயா இரு, அவ்வளோதான்.
பேசுகிறவங்க பேசுவாங்க. என்னை பற்றி பேசுகிறவங்க பற்றி நான் பேசினேன்னா நான் வாழ்நாள் பூரா பேசிகிட்டே இருப்பேன், ஷூட்டிங் போகவே முடியாது. நாளையிலேருந்து இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணேன் ப்ராஜெக்ட் டிசைனர் ஆர்கிடெக்டுக்கு. ஏன்னா கார்த்தி தான் ஃபுல்லாக மேற்பார்வை பண்ணிகிட்டு இருக்காப்புல, நான் அப்பப்போ எட்டி பார்ப்பேன். நான் இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், பா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு சேர் போட்டு உட்காந்துருவேன் நடிகர் சங்கத்து கட்டிடத்தில். நீ முடிக்கிற வரைக்கும் நான் வந்து இங்கிட்டிருந்து கிளம்ப போகிறதில்ல, ஏன்னா என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, பொண்ணும் கிடைச்சிச்சு. பொண்ணு வேறு யாரும் இல்லை, அவங்க அப்பாவும் இருக்காங்க. அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அவரோட அனுமதியோட நான் வந்து அவங்களோட பேரை சொல்கிறேன். அது தன்சிகா. எஸ், I want to, I would love to, and I am going to marry Danchika. He's a wonderful person. கண்டிப்பாக வந்து நாங்கள் வடிவேல் சரளாமா மாதிரி ஒரு கப்பலாக இருக்க மாட்டோம். நாங்கள் வந்து ஏன்னா இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாட்டிலும் சரி கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். ஏன்னா கிக்கு வந்து என் தலைக்கு வரைக்கும் வருது. ஸோ பிளாக்கும் நானும் பாண்டியன் மாஸ்டர் கிட்ட போய் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஈக்குவல் ஆகிடும். ஆனால் அந்த அளவுக்கு வந்து சண்டை வராது. Both of us understand each other very well. It's a great thing. I don't want to spoil this event by talking about me and Danchika. நான் ஒரே ஒரு விஷயத்தில் சொல்கிறேன், எஸ் நானும் தன்சிகா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நான் சொல்லுவேன். கடவுள் எப்பவுமே he saves the best for the last ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து I think he saved Danchika for me for the last, and we are going to lead a lovely life. I always think positive. We are going to lead a very positive and lovely life. புரிதல் இருக்குது இப்போ வரைக்கும், எப்பவும் இருக்கும். And I trust her. And யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களான்னு. சத்தியமாக நடிப்பாங்க. அதில் வந்து எந்த ஒரு தடையும் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா ஷீஸ் காட் டேலண்ட். ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம வந்து நிப்பாட்டக்கூடாது. தன்சிகா வந்து இதே மாதிரி ஒரு கிக்கு வீட்டில் போய் கொடுத்தா கூட பரவாயில்ல, அது நான் தாங்கிக்கிறேன். நான் சொல்லி தான் ஆகணும். எஸ், அகெயின் ஐம் சேயிங் ஐ ஆம் டோட்டலி இன் லவ் வித் தன்சிகா. நான் தன்சிகாவை நல்லா பார்த்துப்பேன். நான் தன்சிகாவை வந்து இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, நான் என்ன சொன்னேன், சண்டை போடாதேன்னு சொன்னேன். இப்போ பாருங்க, நல்ல வேலை கிக் கொடுக்காம நேராக வந்து நிப்பாட்டிட்டா. திருமண தேதி வந்து ஆகஸ்ட் 29ன்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது என் பிறந்த நாள். வந்துடுறேன். ஏன்னா இந்த மைக்கு பிடிச்சா அது வேற பிரச்சனை ஆயிடும். அதனாலதான். வா நீ பேசு. இல்ல, அவரோட நடிகர் சங்கம் கட்டடம் வந்து ஆகஸ்ட் 15th வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு அவர் புஷ் பண்றாரு, போராடுறாரு. அப்படியே ஆகஸ்ட் 29th அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு திருமணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் வரணும், வாழ்த்தணும், வந்துடுங்க. தேங்க்யூங்க. இதுக்கு மேலே உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் வந்து காது கொடுத்து எனக்கு உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷம்தான் எனக்கு கிடைச்ச வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து என்ன வாழ்த்துக்கள்னு சொல்கிறத விட உங்கள் எல்லாரையும் இப்படி பார்க்கும்போது, இதோ இங்கிட்டு பாருங்க இந்த சிரிப்பு, இது விட என்ன வேணும்? இதுலேயே தெரியுது. வாழ்த்துக்கள் விஷாலுன்னு சொல்கிறாரு. அது போதும் எனக்கு, அது போதும். நெல்லை சுந்தரராஜன் என்ன, நீங்கள் சிரிக்கிறதும் சரி,
அந்த மக்கள் ராஜன் சரி யாராக இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் சிரிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்ககிட்ட வந்து இது ஷேர் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப, நான் யார்கிட்ட, நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், தன்ஷிகா அப்பா கிட்ட சொன்னேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு கண்டுபிடிச்சாங்க, நான் யார்கிட்டையும் சொல்லலை. பட் இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது வந்து மனசு நடைஞ்சு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் நான் சந்தோஷமா தூங்குவேன். நான் வந்து இது வந்து கண்டிப்பா இன்விடேஷன் வராதுன்னு நினைக்காதீங்க, இன்விடேஷன் வரும். ஆனா வாயால இன்விடேஷன் நான் வந்து இன்னைக்கு நான் கொடுக்குறேன். ஐ லவ் யூ ஆல், தேங்க்யூ. இப்படியே இருங்க, இப்படியே பாசிட்டிவா எல்லா படத்துக்கும் இப்படியே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டீமுக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க ஜெயிக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். கணேஷ் மாஸ்டர், அடுத்த வாட்டி நீங்க டேட்டு கொடுக்கலன்னா நான் உங்க வீட்டு வாசல்ல நிற்பேன். இல்ல கல்யாணம் என்ன அதெல்லாம் ஒன்றும் முடிவு பண்ணல. பொண்ணு இப்பதான் முடிவு பண்ணியிருக்கேன். நான் அதை எல்லாமே முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் வந்து யோகிடா மாதிரி ஆயிடும், கிக்கு தான் வரும். இந்த மேடை அன்பு, காதல், கல்யாணம் அப்படின்னு ரொம்ப அழகான உணர்வுகளால நிறைஞ்சிருக்கிறத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். ப்ரெஸ், மீடியா நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப நாள் இல்லை, 5ஆம் வேதம்க்கு பார்த்தோம். திரும்ப உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனுப்பாம மேம், தேவராஜ் கொஞ்சம் நான் பேசவே கவனிக்கலாம் நீங்க. மீனாட்சி சுந்தரம் சார், எனக்கு பல வருடமா, கிட்டத்தட்ட ஐ திங்க் 17 years ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் இண்டஸ்ட்ரி வந்து. இவங்க எல்லாருமே என் கூட இத்தனை வருடம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கும் போது தான் எனக்கு புரியுது எவ்வளோ ட்ராவல். அண்ட் கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி மீட் மாதிரி தான் இருக்கு எனக்கு. அண்ட் இது ரொம்ப முக்கியமான மேடை எனக்கு. கண்டிப்பாக ரொம்ப என்ன பேசுறதுன்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியல. அப்படிதான் ஒரு ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கேன் நான். கடவுளுக்கு ரொம்ப நன்றி இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. ஏன்னா இந்த நாளை எதிர்பார்த்து என்னை வளர்த்த 20 வருஷமாக வளர்த்த என்னோட அங்கிள் மிஸ்டர் அருண், அவர் வந்து ஹீஸ் நோமோ, லாஸ்ட் மந்த் தவறிட்டார். அவர் வந்து இந்த நாளை வந்து அவரோட கனவாக நினச்ச நாள். எத்தனையோ வருட காலமாக நான் வந்து இண்டஸ்ட்ரியில் ஹீரோயினாக போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். எனக்கான ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கும் எனக்கான கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி அமையறதுக்கும் ரொம்ப போராடிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் நீ வாடா, நான் வந்து உன்னை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கார்டியனுமா இருந்த ஒருத்தர். அவர் இன்னைக்கு இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் இங்கே எங்கேயோ இருந்துட்டு பிளஸ் பண்ணுறாருன்றது மட்டும் எனக்கு தெரியும். லவ் யூ மம்மா, பிளஸ் யூ அ லாட். அண்ட் இந்த யோகிடா ஆரம்பிக்கும் போது சிவகணேஷ் கோயம்புத்தூரில் இருக்கிற அண்ணன் சொல்லலாம், என்னோட கூட பிறக்காத அண்ணன் சொல்லலாம். அவர் தான் புள்ளியார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சது. இந்த படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணது ஃபஸ்ட்டு. எத்தனையோ தருணங்களில் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 years ஆயிடுச்சு. எத்தனையோ தருணங்களில் விட்டே கொடுக்கல இந்த படத்தை. நான் நல்லா வரணும், அது என்னவோ தெரியல, அந்த ஒரு என்ன ஒரு சிஸ்டராக பார்த்தார் அவர் இப்பவும் பார்த்துட்ருக்காரு. அவரோட இணைந்த தண்டபாணி அண்ணா, அவரெல்லாம் எப்படி எத்தனை படிகள் ஏறி இருப்பார், எத்தனை விஷயங்கள் போராடி இருப்போம்னு எங்களுக்கே தெரியும். as a woman, அதுவும் ஒரு பெண்ணை வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டில் கொண்டு வந்து இந்த சினிமா துறையில் பெருசுப்படுத்தி காட்டுறது எவ்வளோ பெரிய சேலஞ்ச். எத்தனை பேரை ஃபேஸ் பண்ணியிருப்போம்.
எதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ கமர்ஷியல் கொடுக்குறீங்க, இவ்வளோ ஒரு ஓப்பனிங் கொடுக்குறீங்க, ஏன் இவ்வளோ மாஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம். எனக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரி முத வரும்போது எதுவுமே தெரியாமல் வந்தேன். பாண்டியன் மாஸ்டர் கிரவுண்டுக்கு தெரியும், பாண்டியன் மாஸ்டரோட இடத்துக்கு தெரியும், எவ்வளோ வேர்வை, எவ்வளோ ட்ரைனிங் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. உழைப்பு, அது மட்டும்தான் நம்பினேன். இத்தனை வருட காலமாக இருக்கேன், ஏதோ ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு வெளியே தெரிகிற மாதிரி வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இன்னைக்கு யோகிடா வரைக்கும் வந்திருக்கேன். இதில் நான் ரொம்ப ஆசைப்பட்டது என்னென்னா, நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. பட் தன்னம்பிக்கையையும் ஹார்ட் ஒர்க்கையும் நான் விடவே இல்லை எப்போவுமே. யோகிடா எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் தான். அதாவது நான் இன்ஃபேக்ட் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ் போகும்போது நிறைய நாங்கள் பேசியிருக்கும்போது பெண்களுக்கான ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேசியிருப்போம். அவங்கள உறுதுணைப்படுத்துகிற மாதிரி, அவங்க பாதுகாப்பு குறித்து, தற்காப்பு கலை. அதாவது நான் வந்து ஐம் அ ட்ரெயின்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் விமன். என்னை போலவே நான் பண்ண ஆரம்பிச்சு என்னோட கிளாஸ்ல 100 குழந்தைங்க, 200 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க வந்து கத்துக்கிறாங்க. என்னோட தாழ்மையான கருத்து எல்லாருக்குமே என்னன்னா, பெண்களுக்கு நிறைய இப்போ வந்து சேஃப்டி இல்லாம இருக்கு. ஒவ்வொரு குழந்தைகளையும் ஏதோ ஒரு குக்கிங்கோ டான்ஸ் கிளாஸ் எல்லாம் அனுப்புறதுக்கு கண்டிப்பா தற்காப்பு கலைக்கு முன்னுரிமை கொடுங்க, அனுப்புங்க. அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த ஒரு தருணத்துல ஏந்திரிச்சு ஓடுற ஒரு தைரியமாவது அவங்களுக்கு கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். எனக்கு இன்ஃபேக்ட் இந்த கலைகள்லாம் கற்றுக்கும் போது எனக்கு ஒரு யோசனை எப்பவுமே தோணும், இந்த மாதிரி ரேலி மாதிரி பண்ணணும் அப்படின்னு. இந்தியா முழுக்க பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ரேலி தற்காப்பு கலையில் எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எல்லா குழந்தைங்களுக்கும். அது என்னோட ட்ரீம். அது கண்டிப்பாக நிறைவேறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பாண்டியன் மாஸ்டர் இங்கே இருக்காங்க, நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி. அதை இந்த மேடையை விட ஒரு நல்ல மேடை பதிவு பண்ணுறதுக்கு ஒரு மேடை இருக்காது டெஃபினட்டாக. அண்ட் எனக்கு இந்த மேடையில் உட்காந்துருக்கோம் அத்தனை டிரெக்டர்ஸு, நிறைய பேர் வர முடியல இன்னைக்கு. பட் இத்தனை டைரக்டர்ஸ் வந்து பேசும்போது எனக்கு ஒரு லாதி சந்தோஷமாக இருந்தது. இன்ஃபேக்ட் ரொம்ப நன்றி. முதல்ல இங்கே வந்து இந்த மேடையை இவ்வளோ அலங்காரம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஐம் ஃபாரெவர் கிரேட்ஃபுல். அண்ட் ஆல்சோ சத்தியமாக இந்த மேடையை வந்து என்ன பேபி இந்த மேடை வந்து எங்கள் அனௌன்ஸ்மெண்ட் மேடையாக சத்தியமாக நாங்கள் நினைக்கல. காலைல தந்தியில் ஒரு நியூஸ் வந்த உடனே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், தயவுசெய்து நீங்கள் என் ஃப்ரெண்டு, நான் உங்கள் ஃப்ரெண்டு, 15 வருஷம் ஃப்ரெண்டு, அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தால் காலையில் நியூஸ் வந்தது. அதுக்கு மேலே நண்பர்களாக உறவினர்களாக அவங்க கூட இருந்து ட்ராவல் ஆகிருக்கோம், நானும் சரி விஷால் அவர்களும் சரி. ஸோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம், என்ன பேபி சொல்லிடலாமா? நாங்கள் வந்து ஆகஸ்ட் 29 வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். எனக்கு 15 வருஷமாக விஷால் அவர்களை தெரியும். என்ன எங்கே பார்த்தாலும் எந்த தருணங்களில் நாங்கள் பார்த்த இடங்கள்ல எப்போவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோடு இருப்பார். எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்போவுமே குரல் கொடுத்துருக்காரு. எங்கள் வீட்டுக்கெலாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் வீட்டுக்கெலாம் வந்ததில்லை. ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட ஹீ கேம் டு த ஹவுஸ். வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் டு யூனோ. அந்த கெஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது. சமீபமாக தான் பேச ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ள ஏற்பட்டுருச்சு. அவருக்கும் தோணுச்சு, எனக்கும் தோணுச்சு. 2 பேரும் மியூச்சுவலாக அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இது கல்யாணத்துக்கு தான் வந்து லீட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைடட். ஒரு விஷயந்தான், ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹிம் டு பி ஹாப்பி, அவ்வளோதான். அண்ட் ஐ லவ் யூ. அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவர்கிட்ட. நல்ல மனிதர், நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இன்னும் ஜாய். ஒன்றும் இல்லை, இந்த படத்தையும் ஆதரிங்க, கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பீங்க மக்கள்கிட்டன்னு எனக்கு தோணுது.
அதே மாதிரி என்னையும் இன்னும் விஷாலையும் வந்து ஆசீர்வதிங்க. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு வேணும். சந்தோஷமாக வாழணும்னு ஆசையாக இருக்குது. தேங்க்யூ.